நாடோடி கதைகள் புராண கதைகள்னு பார்த்தா தென்னை மரத்திற்கு பல நாடுகள் நான் நீன்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த தென்னை மரத்தினுடைய வரலாறு என்ன, இது எந்த மண்ணுக்கு சொந்தமானது தெரிஞ்சுக்கலாமா? சுமார் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது மனித இனம் தோன்றுவதற்கு முன்பாகவே பூமியில் தென்னை மரம் இருந்திருக்கிறது. இதனால் உலகில் எந்த மூலையில் முதல் தென்னை மரம் உருவானது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. ஒரு சில படிம ஆதாரங்களை வைத்து பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கின்ற தீவுகளான குறிப்பாக பப்புவா நியூ கினியா தீவில் உருவாயிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதே சமயம் இந்திய பெருங்கடலின் கரையோர பகுதிகளிலும் ஆதி தென்னை மரம் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பிலிப்பைன்ஸ், பாலினேசியா பகுதிகளும் தென்னைக்கான ஆதி பகுதிகளாக கருதப்படுகிறது. 2011 தான் தென்னையினுடைய பூர்வீகம் இதுதான் அப்படின்னு ஓரளவு அழுத்தமான கருத்தை தாவரவியல் அறிஞர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தேங்காய்கள்ல DNA சோதனை செஞ்சு பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அவங்க சொன்ன விஷயம், ஆதியிலேயே 2 விதமான தென்னைகள் இருந்திருக்கின்றன. பசிபிக் பெருங்கடல் தென்னை என்பது ஒரு வகை, இந்திய பெருங்கடல் தென்னை என்பது மற்றொரு வகை. இதில் எது முதலில் வந்தது என்பதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசிபிக் பகுதி அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய, அதாவது பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற பகுதிகள். இந்திய பெருங்கடல் பகுதி அப்படிங்கிறது தென்னிந்தியா, இலங்கை, மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகள். இந்த 2 பகுதிகளிலும் இருந்துதான் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு தென்னையானது பரவி இருக்கு அப்படிங்கிறது ஆய்வாளர்களின் கருத்து. என்னோட இருக்கிறது கோலாப்பூரை சேர்ந்த ராஜேஸ்வரி சந்தீப் முகித்தி அவர்கள். நமஸ்தே. நமஸ்காரம். இப்போ என்ன கோலாப்பூர் ஸ்பெஷல் பண்ண போறீங்க? பர்லேலி கொம்படின்னு சொல்லுவாங்க. முழு கோழியில ஸ்டஃபிங் கோழி. ஆமா. பர்லேலி கொம்படி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? பச்சை மிளகாய் இடித்தது, இஞ்சி பூண்டு இடித்தது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சர்க்கரை, மிளகாய் வத்தல் பொடி, எள்ளு, கசகசா வறுத்து பொடித்தது, நெய், கரம் மசாலா, கொப்பரை தேங்காய் பொடித்தது, கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம், உப்பு. பர்லேலி கொம்படிக்கு முதல்ல என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் வச்சிரும். அதுக்கு தந்தூராட்டம் கொஞ்சம் அறுத்து, ஓகே, அந்த மசாலா எல்லாம் உள்ள பிடிக்கிறதுக்காக லேசா கட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் எலும்பு சம்பழம் டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் இது. ஓகே. உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். மேரினேஷன் ஆயிடுச்சு. இது ½ அன் ஹவர் அப்படியே வச்சிடணும். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது ஸ்டஃபிங்கான மசாலா. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இது ஃபுல்லா ஒண்ணா வறுத்துக்கணும். ஏலக்காய், கொஞ்சம் ஏலக்காவினுடைய அந்த விதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது லேசா வறுத்தா போதும். லேசா. கிராம்பு போதும். நல்ல வாசம். அடுத்தது பட்டை இல்லையா? இப்போ நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் லேசா வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இது பொடி பண்ணணும். அது கொஞ்சம் ஆறணும்னா பொடி பண்ணிக்கலாம். ஓகே, சூடு ஆறுனா தான் பொடி பண்ணணும் இல்லையா? சூடு ஆறட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்? அது ஒரு கிரீன் மசாலா உள்ள ஃபில்லிங் பண்ண போறோமா, அது ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். பொடிசா எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொப்பரை தேங்காய். வறுத்த கொப்பரை தேங்காவை தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? அடுத்து கொஞ்சம் நெய் போட்டு ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாவை இடிச்ச பச்சை மிளகாவை லேசா கொஞ்சம் அதுவும் பச்சை வாசனை போகணும் பிரட்டிக்க போறோம் இல்லையா? இதோட என்ன சேர்க்க போறீங்க? இது கொஞ்சம் இன்னும் ஆனோன்னா இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கோமா, அது கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ போட்டுக்கலாம்.
இடிச்சு வச்சது. இது ரொம்ப பொடிசா பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போறோம்? கொத்தமல்லி. கொத்தமல்லி. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இல்லையா மசாலா? ஆமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். இப்போ இதோட கொப்பரை தேங்காய் நம்ம கொஞ்சம் திருவினது இது பண்ணி வச்சோம், வறுத்து வச்சோம், அது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இதுலயே மிக்ஸ் பண்ணிடுறோம். அதுல எள்ளும் கசகசா அதுவும் வறுத்து பொடி பண்ணது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 3/4 கப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும். இதோட கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன். எலுமிச்சைப்பழம், சர்க்கரை, உப்பு இதோட சேர்க்க போறோம். ஓகே. சர்க்கரை டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா சர்க்கரை, எலுமிச்சைப்பழம் ரெடி. ஓகே, நம்ம ஸ்டஃபிங்கான மசாலா ரெடி. இதுதான் உள்ள வைக்க போறோம். இதுக்கு நடுவுல நம்ம வந்து வறுத்து ஆற வச்சிருக்கக்கூடிய கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதை திரிச்சுக்கலாமா? பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி. இப்போ நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி கட்டிட போறோம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஸ்டஃப் பண்ணி கயிறு வச்சு கட்டி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அடுப்பு பற்ற வச்சு ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். பெரிய பாத்திரத்தில் தான் நம்ம பெரட்ட போகிறோம். முதல்ல நெய் போட்டுக்கணும். நெய் நாலா பக்கம் தடவிக்கணும். ஓகே, தடுவுனாக்கா அது ஒட்டாது. முதல்ல கரம் மசாலா. எப்பப்போ நம்ம திருப்புறோமோ கோழி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டே போகணும். ஓகே. மிளகாத்தூள், மேலே காரத்துக்கு மிளகாய் தூள். மேரினேஷன் அப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த மசாலாவுக்காக மூடி வச்சிடலாம். மூடிடலாமா? இப்படி ஒரு 2 minutes 3 minutes இருந்ததுக்கு பிறகு பார்த்து பெரட்டி திருப்பி அந்த மசாலா இல்லாத சைடில் திருப்பி கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே. தேங்காயில பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது. புரதச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு முதலிய தாது பொருட்களும், வைட்டமின் சி, அனைத்து வகையான பி காம்ப்ளெக்ஸ் சத்து, நார் சத்து, இப்படி உடல் இயக்கத்துக்கு தேவைப்படும் அனைத்து சத்துக்களும் தேங்காயில நிறையவே இருக்குது. அடுத்த விஷயம் தேங்காய் பால். இது நஞ்சு முறிவாக பயன்படுது. குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் தேங்காய் பால்ல இருக்குது. வயிற்றுப்புண்ணை ஆற்றும் சக்தி இந்த தேங்காய் பாலுக்கு இருக்கு. உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இதுல இருக்கிறதுனால உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு இது அதிகம் உதவுது. கரம் மசாலா, சில்லி பவுடர், திருப்பி மூடி வச்சிடலாம். பர்லேலி கும்படி ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல குக்காக இருக்குது. அந்த மசாலா ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குது. காரம், சின்ன காரம், கரம் மசாலாவினுடைய அந்த ஃப்ளேவரு, அதோட நெய்யினுடைய மனமும் சேர்ந்து பர்லேலி கும்படி சூப்பர். பூலோகத்தின் கற்பக விருட்சம் தென்னை. தென்னம்பிள்ளைன்னும் செல்லமா சொல்றாங்க. ஒரு தென்னை மரம் 80 ஆண்டுகள் முதல் 200 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. தென்னை மரங்கள் சராசரியாக 25 மீட்டர் உயரத்திற்கு வளரக்கூடியவை. ஒரு மரம்
ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் சுமார் 50 காய்கள் வரை தரக்கூடியது. தென்னை ஓலை கூரை வேயவும் பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுது. கொப்பரை உணவாகவும் தேங்காய் எண்ணெய் தயாரிப்பிலும் பயன்படுது. தேங்காய் நார், கயிறு, மெத்தைகள் தயாரிப்பிலும் பல்வேறு வகைகளிலும் உபயோகப்படுகிறது. இப்படி தென்னை மரத்தின் ஒவ்வொரு பாகங்களுமே பொருளாதார பங்களிப்பு தருவதாக அமைந்துள்ளது. தென்னை இது வெப்பமண்டல பகுதிகளில் நன்றாக செழித்து வளரக்கூடியது. மணற்பாங்கான பகுதிகளில் உப்பு நீரை தாங்கி இந்த தென்னை மரமானது வளரும். அதனால தான் கடற்கரையோரங்களில் நீங்கள் அதிகமாக தென்னை மரங்களை பார்க்க முடியும். இப்படி கடற்கரையோர பகுதிகளில் இருந்த தென்னையின் தேங்காயானது கடல் அலைகளாலோ அல்லது நீரோட்டத்தினாலோ அடிச்சிட்டு போய் மற்ற கரைகளுக்கும், அதாவது தீவுகளுக்கு போய் அங்கேயும் தென்னை வளர்ந்திருக்கலாம். இப்படித்தான் தென்னையானது உலகம் முழுக்க பரவி இருக்கணும். கடல் மூலமாக பரவியது போலவே தென்னையும் தேங்காயும் கடல் வணிகம் மூலமாகவும் பரவியது. இந்திய தேங்காய் ஐரோப்பியர்கள் மூலமாக அமெரிக்க கண்டத்துக்கும், போர்த்துகீசியர்கள் மூலமாக ஆப்பிரிக்காவுக்கும் தென் அமெரிக்க கண்டத்துக்கும் பரவியது. அதே போல பசிபிக் வகை தேங்காய் ஸ்பானியர்கள் மூலமாக தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. என்னோட இருக்கிறது செஃப் தாமு அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம பாரம்பரியமான உணவுல தேங்காயை வச்சு பல உணவுகள் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கமர்கட்டுன்னு பேரே தெரியாது யாருக்குமே. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு மறைஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னா நவீன உலகத்தில் எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான சாப்பாடை வந்து மறந்துடுறாங்க ஆக்சுவலாக. இப்போ இந்த கமர்கட்டை தான் நீங்கள் செஞ்சு காமிக்க போறீங்க. கண்டிப்பாக. இந்த கமர்கட் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை? மூணு தாங்க. தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடி. இப்போ இதில் வெல்லம், முதல்ல வெல்லம் போட்டு இது பாகு எடுக்கணும் முதல்ல. ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ? நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் போதும். இது கரையணும். வெல்லம் நம்ம வந்து பாகு எடுக்கிறோம். இது வந்து முதிர்ந்த பாகா வரும். முதிர்ந்த பாகா. ஓகே. தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணியா இருக்கக்கூடாது. அதாவது சாதாரணமாக வந்து இந்த அந்த காலத்தில் அதிரசம் செய்யறதுக்கு பந்து பதம் சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி உள்ள அந்த போடும்போது அப்படி உருட்டினீங்கன்னா பந்து பதம் வரும். ஓகே. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு போட்டு நல்லா கிண்டிட்டு அந்த பண்ணுவாங்க, அந்த உருண்டை உருட்டி தட்டி நல்லெண்ணெயில் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த பதம் தான் அந்த முதிர்ந்த பதம். ஓகே. ஸோ அந்த பதத்துக்கு அதிரசத்திற்கு அடுத்த பதம். கரெக்ட். இப்போ இது வந்து ஏலக்காய் பொடி போகிறேன். ஒரு ஸ்பூன். அவ்வளோதான். இன்னும் ஒரு செகண்டில் நம்ம இந்த தேங்காய் போட்டுருவோம். தேங்காய் துருவல். ஆமாம், தேங்காய் துருவல். தேங்காய் வந்து கொஞ்சம் முதிர்ந்தா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல விளைஞ்ச தேங்காய். அதே தான் விளைஞ்ச தேங்காய் தான். ஓகே. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெடி. உடனே வந்துச்சு பாருங்க. சரிதா? இப்போ வந்து இதில் போட்டுரும். தேங்காய் போட்டலாமா? இப்போ தேங்காய் சுருளை வறுக்கும்போது நீங்கள் வந்து 4 படி எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஒரு மாதத்துக்கிட்ட வைக்கலாம். அதை நல்லா சுருண்டு வதங்கிடணும். அதனுடைய ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். அவ்வளோதான். ஏன்னா அந்த ஷைனிங் கிடைக்கிறதுக்கு. ஓகே. நம்மளுக்கு இப்போ ரெடி. இப்போ நம்ம வந்து சுடவே உருண்டை பிடிக்கிறோம் இல்லையா? இது வந்து அந்த கையில் படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய். செஃப் தாமுனுடைய கைவண்ணத்துல கமர்கட் ரெடி. பாரம்பரியமான கிராமத்து கமர்கட். ஆமா, கண்டிப்பா. இல்லையா? ஸ்வீட் இது. டேஸ்ட் பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். வா, அந்த அப்படியே வந்து அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. இது பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே வாயில போட்டு ஒதுக்கிக்கிட்டு அப்படியே சப்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படின்னா சுவையா இருக்கும். அந்த சுவைத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து இந்த கமர்கட்டில் தான் தெரியும். கமர்கட் கலக்கல். கோகனட் அப்படிங்கக்கூடிய ஆங்கில வார்த்தை எப்படி அமைஞ்சது? 16ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்துட்டு போன வாஸ்கோ ட காமா திரும்பி போறப்போ இந்திய தேங்காயையும் அள்ளிக்கிட்டு போனாரு.
தேங்காயை பார்த்த போர்த்துகீசியர்களுக்கு அதுல இருந்த கண் மாதிரியான 3 ஓட்டைகள் தான் அவங்கள கவர்ந்து இழுத்துச்சு. என்னடா இத பாக்குறதுக்கு கோகோ மூஞ்சி மாதிரியே இருக்கே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. கோகோ அப்படிங்கிற போர்த்துகீசிய வார்த்தைக்கு குரங்கு முகம் அப்படிங்கிறது பொருள். குரங்கு முகம் மாதிரியே தெரிஞ்ச தேங்காயை அவங்க கோகோ நட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. 1755ல சாமுவேல் ஜான்சன் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில அகராதியை வெளியிட்டாரு. அதுல கோகோ நட் அப்படின்னு தேங்காயை குறிப்பிட்டிருந்தார். ஆனா மக்கள் அதை சாக்லேட் தயாரிக்க பயன்படுத்துற கோகோ பீன்ஸோட சேர்த்து குழப்பிக்கிட்டாங்க. பின்னால தான் அந்த கோகோ நட்ல இருக்கக்கூடிய ஏ நீக்கப்பட்டு கோகனட் என்ற ஆங்கில வார்த்தை புழக்கத்துக்கு வந்தது. என்னடா தேங்காயை பத்தி பேசிட்டு கேரளாவை பத்தி ஒண்ணுமே பேசலையேன்னு பாக்குறீங்களா? தேங்காய்னு சொன்ன உடனே கேரளாவும் சேர்ந்தே தான் நம்ம நினைவுக்கு வரும், அப்படித்தானே? கேரளாவுக்கும் தென்னைக்கும் என்ன சம்பந்தம்? கேரா என்ற மலையாள வார்த்தைக்கு தென்னை மரம் என்பது பொருள். அளம் என்றால் நிலப்பகுதி. தென்னை மரங்கள் நிறைந்த நிலப்பகுதியை கேரா அளம் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க. அதுதான் மருவி கேரளம் அப்படின்னு அமைஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க. அதனால தான் கேரளாவையும் தேங்காயையும் பிரிக்கவே முடியல. என்னோட இருக்கிறது ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்னுடைய கார்ப்பரேட் செஃப் சீதாராம் பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு எங்களுக்காக தேங்காயில் என்ன சார் உணவு பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது வந்து ஆலப்பி ஃபிஷ் கறி. உங்களுக்கு இப்போ ஆலப்பி ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலாம் சார்? வஞ்சிர மீன் நமக்கு தேவை, தேங்காய் எண்ணெய், கடுகு, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, கொத்தமல்லி, மாங்காய், சாம்பார் வெங்காயம், ரெகுலர் வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குடம்புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம், நம்ம உப்பு தேவையான அளவுக்கு, வெந்தயத்தூள், கருவேப்பிலை, தேங்காய் பால். இப்போ நம்ம ஆலப்பி ஃபிஷ் கறி செஞ்சிடலாமா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு அதை பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடான உடனே நம்ம வந்து கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்ச உடனே ஓகே கருவேப்பிலை நம்ம ரெண்டு போடுறோம். கடுகு வெடிச்ச பிறகு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் போடுறோம். ஓகே. இப்போ பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இஞ்சி போடுறேன். இஞ்சி நல்லா நைஸாக நறுக்குன்னா இஞ்சி போடுறேன். இது ஒரு துண்டு அளவு சொல்லலாமா? ஆமாம், ஒரு துண்டு. ஸோ நம்ம அந்த ஃப்ளேவர், அந்த மனம் வருது பார்த்தீங்களா, அந்த இஞ்சியும் அந்த பூண்டு மனம் நல்லா வருது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து வெங்காயத்தை போட போகிறோம். சரிங்களா? எதுவுமே வந்துட்டு ஜாஸ்தியாக குக் ஆகக்கூடாது. ஓகே. அந்த மனம் வந்தோடனே நம்ம அடுத்தது ஆமாம், ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய வதக்கிடுவோம். ஓகே. இதை வந்து வதக்கல் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. அந்த மனம் வந்தாலே போதும். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம தூள் போட போகிறோம். இப்போ மசாலா தூள்கள். ஆமாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறோம், நம்ம மஞ்சள் தூள். ஓகே. மிளகாய் தூள் போடுறோம். வத்தல் தூள், தனி வத்தல் இல்லையா? ஆமாம், வெறும் வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஓகே. இது நம்ம காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆமாம், போட்டிருக்கோம். வெந்தயத்தூள் போடுறோம் கொஞ்சம் நம்ம. இது வந்து பொடி பண்ணின பிளெயின் வெந்தயம் இல்லையா? வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. ஸோ லேசாக வதக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், தக்காளியை கொஞ்சம் போட்டு கரைக்கிறோம். ஓகே. இது ஒரு 2 தக்காளின்னு சொல்லலாமா? ஒரு 2 தக்காளி கண்டிப்பாக. 2 தக்காளி. 2 தக்காளி போடுறோம் நம்ம. இப்போ நம்ம குடம்புளி கரைச்சி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ. ஓகேங்களா? ஒரு 5 ஸ்பூன் போடுறோம். ஒரு 100-150 ml. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை தேவையான உப்பு போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கரையும். ஓகே. சரிங்களா? ஸோ நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருக்கு. கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் நம்ம. இந்த குழம்பு டெக்ஸ்சர் வரணும் இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறோம். இப்போ நம்ம சேர்க்க போகிறது முதல்ல திக்கான தேங்காய் பால். இது திக்காக இருக்கக்கூடிய ஒரு 2 கரண்டி ஊற்றுறேன் நான். ஓகே. இது வந்து சிம்மரிங்கில் இருந்தால் தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் நல்லா வரும். ஓகே. குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு மாங்காய் வந்துட்டு மணக்குன்னு சாஃப்ட் ஆகிடும். புளிப்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தூக்கலாக இருக்கும் மீன் குழம்பு.
மாங்காய் சேர்த்தாச்சு, நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சேர்க்க போகிறது வந்து மீன் துண்டுகள், வஞ்சிரம் மீன். வஞ்சரம் மீன் துண்டுகள். இப்போ இந்த மீன் எவ்வளவு நேரம் சார் அந்த குழம்போடு கொதிச்சு வரணும்? இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் கொதிச்சு. 4லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். உலக அளவுல தேங்காய் உற்பத்தியில இந்தியாவுக்கு 3வது இடம். முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் இந்தோனேஷியாவும் பிலிப்பைன்ஸும். இந்தியாவுல தேங்காய் உற்பத்தியில முதலிடம் கேரளாவுக்கு தான். சுமார் 45% இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அடுத்தது தமிழ்நாடு, சுமார் 27% இங்க உற்பத்தி ஆகுது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 4 தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்திய தேங்காய் உற்பத்தியில சுமார் 92% பூர்த்தி செய்கின்றன. அலப்பி ஃபிஷ் கறி ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி நல்ல ஆகிடுச்சு. வாசனையும் வந்துருச்சு. கண்டிப்பா திறந்து பார்க்கலாமா? பாருங்க, கொஞ்சம் லேசாக கொத்தமல்லி தூவுறோம், லேசாக, ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு, ரேஞ்ச் ஆஃப் பண்ணிடுறோம். கார்ப்பரேட் செஃப் சீதாராம் பிரசாத்தினுடைய கைவண்ணத்தில் ஆலப்பி ஃபிஷ் கறி ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த தேங்காய் பால் அதோட அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த மீன் ரொம்ப நல்ல குக்காக இருக்குது. மொத்தத்தில் ஆலப்பி ஃபிஷ் கறி அட்டகாசமாக இருக்குது. சென்னை தேங்காயினுடைய வரலாறு சுமார் நச்சுன்னு இருந்ததில்லை. மீண்டும் மற்றொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.